அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போர் வெறிக்கு உலகம் முழுவது சாமானிய மக்கள் பாதிப்பு அடைகின்றனர். ஈரான் ஹோமுஸ் நீரிணையை ஜூன் 2026 வரை தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மூடினால் அல்லது போக்குவரத்தை தடுத்தால் உலகளாவிய பொருளாதாரம், அரசியல் மற்றும் விநியோகச் சங்கிலியில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும். தற்போதே உலக நாடுகள் மிக கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றன. இந்தியா வீடுகளுக்கு தேவையான சமையல் எரிவாயுவிற்கு முன்னுரிமை அளிப்பதற்காக உணவகங்களுக்கான எரிவாயு விநியோகம் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் பல உணவகங்கள் வணிகத்தை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தான் எரிபொருளை சேமிக்க பள்ளிகளுக்கு 2 வாரங்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களில் 50% பேர் வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒர்க் ஃப்ரம் ஹோம் உத்தரவிடப்பட்டுள்ளது. தாய்லாந்து மின்சார நுகர்வை குறைக்க அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்ய அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஏசி பயன்பாட்டை குறைப்பது போன்ற கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. உலகளாவிய யூரியா வர்த்தகத்தில் 1/3 பங்கு இப்பகுதி வழியாகவே நடப்பதால் விவசாயத் துறையும் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. கப்பல்கள் ஹார்முஸ் நீர்சந்தி வழியாக செல்ல முடியாமல் ஆப்பிரிக்காவை சுற்றிச் செல்ல வேண்டியிருப்பதால் பயண நேரம் மற்றும் செலவு அதிகரித்துள்ளது. இப்பகுதியில் பயணிக்கும் கப்பல்களுக்கான காப்பீட்டு கட்டணம் 50% வரை உயர்ந்துள்ளது. இது பொருட்களின் விலையேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $100 தாண்டியுள்ளதால் உலகெங்கிலும் பெட்ரோல், டீசல் விலைகள் உயர்ந்துள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆயுத வியாபாரிகளின் பேராசைக்கு ஆவாவி மக்களின் ரத்தம் விலையாக கொடுக்கப்படுகிறது. ஈரானிய மண்ணில் விழும் ஒவ்வொரு குண்டும் உலக பொருளாதாரத்தையும் சாமானியனின் அடுப்படியையும் சேர்த்தே தகர்க்கிறது. இந்த ஏகாதிபத்திய சூழ்ச்சியில் நசுக்கப்படுவது ஈரான் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் உழைக்கும் வர்க்கமே. அதிகார வர்க்கத்தின் இந்த ஆதிக்க போர்களுக்கு பின்னால் இருக்கும் உண்மைகளை நாம் உரக்க பேச வேண்டிய தருணம் இது. இத்தகைய ஆழமான பார்வைகளையும் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். உங்களின் ஒவ்வொரு பங்களிப்பும் உண்மையை உரக்கச் சொல்ல எங்களுக்கு பெரும் பலமாக அமையும். நன்றி.